ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட் மோடட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக்கையும் போட்டுருங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம இன்ட்ரோ போட்டு போயிடலாமா? நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு ஒரு வேலையும் இல்லை. நமக்கு வந்து கொஞ்சம் ரேரான லூட்லாம் கிடச்சிது. இது எங்கேயும் இல்லை, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கிரவுண்ட் வைவிங்கோடைய கூட்டில் நம்ம ஒரு இதை எடுக்காமல் விட்டோம், ஒரு செஸ்ட்டை. அதை பார்த்தேன், அதுக்கடுத்து அதிலேருந்து எடுத்தேன். ரைட் நண்பர்களே, இப்போதைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக லூட்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் மைனிங்லாம் போனால் தான் நம்ம இன்னும் வளர முடியும். ஓகே, அதுக்குனால இப்போ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம மைனிங்க்கு கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி ஃபார்மிங் வேலை கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் பார்த்து வச்சுருவோம் நண்பர்களே. ஏன்னா ஃபார்மிங்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் இடம் போடலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து டேட்டு தான் நமக்கு தேவை. டேட்டு, அதுக்கடுத்து கொஞ்சம் காபிள் ஸ்டோன் கூட பரவாயில்ல. அப்சீடியன்லாம் இருக்குது நண்பர்களே நம்மக்கிட்ட. ஆனால் நெதர் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்போதைக்கு ஓப்பன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நிறையா வேலைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அதையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஓகே நண்பர்களே, வெளியே வந்தாலே நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பானுங்கன்னு தெரியுமா நமக்கு தான். நம்ம வீட்டு பக்கத்தில் ட்ரீ வளர்த்து வச்சாலே தான் ப்ராப்ளம்மு, எங்கேருந்தாவது வந்துடுறானுங்க. ஓகே நண்பர்களே, இந்த இடத்துல தான் நான் வந்து ஃபார்மிங்க்கு கட்டுறதா இருக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஷேப்பில் கட்டி விடுவோம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எதையிலையாவது கட்டுவலான்னு நினச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் இதை வந்து ஒரு சின்ன பாண்டு மாதிரி மாற்றலான் இருக்கேன். அதனால் இந்த இடத்த கை வைக்க போகிறதில்ல, இதுக்கு பக்கத்தில் நம்ம கை வைக்கலான் இருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்குது. இதை பேசாமல் இது மேலே அப்படி போட்டு விட்டோம்னா செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து டேட்டெலாம் முக்கியம். இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணணும் நண்பர்களே. ரொம்ப அடி வாங்கி போய் இருக்குது. ஏன்னா அடிக்கடி இந்த க்ரீப்பர் பாய்ஸ் தொல்லை தாங்க முடியலை. எங்கேருந்தாவது வரானுங்க, வெடிச்சிட்டு போயிடறானுங்க. திரும்பவும் ரீஸ்பான் ஆகிடுச்சு நண்பர்களே. இது அடிக்கடி ரீஸ்பான் ஆகும் போல். சூப்பர். அப்போது ஏற்கனவே நமக்கு நிறையா தேவைப்படுது, இல்லைன்னா அதுவாக தனியாக எங்கேயும் ஸ்பான் ஆகுமான்னு தெரில. சரி, ஏதோ ஒன்று நமக்கு கிடைச்ச வரைக்கும் சூப்பர்னு சொல்லி எடுக்க வேண்டியதான். கலெக்ட் பண்ணி என்னதெல்லாம் கிடைக்கிது. கொஞ்சம் போன் கிடச்சிருக்கு நண்பர்களே, சூப்பரு. அம்பு செய்கிறதுக்கு போன் தேவைப்படுச்சு, அவனுங்களாம் கொடுத்துட்டானுங்க. ஆனால் நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் இது வேணும் நண்பர்களே, நிறையா. இன்னும் எதுவுமே முக்கியமான லூட்ஸ்லாம் நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெப்பன்ஸை கிராஃப்ட் பண்ணால் தான் எனக்கு தெரிஞ்சு சர்வே ஆகுறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நான் எப்பவும் போல் செத்துலாம் விளையாடிக்கிட்டு இருப்பேன். அதான் உங்களுக்கே தெரியுமா நான் எத்தனை வாட்டி சாவேன்னு. சும்மாவே பாட்டு பைய எங்கேயாவது போய் தலையை கொடுத்து கேவுக்குள்ளெல்லாம் செத்து விளையாண்டுட்டு இருப்பேன். அதுக்காகவே கையில் எப்போவுமே ஒரு பெட்டு வச்சுருக்குது நண்பர்களே. எங்கேயாவது போகும்போது ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிட்டு தான் போகிறது. இல்லைன்னா நம்ம தான் எப்படி சாவோம் உங்களுக்கே தெரியும். ரைட்டு, இப்போதைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கேவ் வந்துச்சு. கொஞ்சம் காப்பர்லாம் தேவைப்படுச்சு நண்பர்களே, அதான் மைன் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். காப்பர் எதுக்குடானா கொஞ்சம் யூஸ் ஆகும். ஒரு ஆயுதம் செய்வதற்கு காப்பர் தேவைப்படுகிறது. அதனால தான் காப்பர் எடுக்க வந்தேன். ரைட்டு, நான் வந்து இனி கேவுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா நண்பர்களே? ஒரு வழியாக கேவ் பக்கத்தில் வந்தாச்சு. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு பயோமியை பார்த்தேன். இந்த ட்ரீ வந்து நமக்கு தேவைப்படுது நண்பர்களே, இந்த வுட்டு. அதனால தான் இந்த வுட்டை நம்ம எடுத்துகிட்டு இதில் ஒரு சாப்ளிங் மட்டும் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரு. நீ நம்ம வீட்டில் போய் வளர வச்சுக்கலாம். அதனால் ஏன்னா இது கொஞ்சம் அதிகமாக வுட்டு கொடுக்கும், அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கடுத்து ஜங்கல் ட்ரீலாம் கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுவும் நிறையா வுட்டு தரும் நண்பர்களே. அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம போய் நிறையா வுட்டு இருக்கிற மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு வீடை கொஞ்சம் நல்லா பெருசாக கட்டுவோம். ஓகேவா ரைட்டு, தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா கேவுக்குள்ளே இறங்கி முதல்ல லைட் அப் பண்ணிடுவோம் நண்பர்களே. அதை நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ணியிருந்தேன், இல்லைன்னா ரொம்ப கடுப்பாயிருவீங்க. அதான் ஓகே ரைட்டு, லைட்டாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு நண்பர்களே. அடிக்கடி வேணுன்னா இந்த ஒரு பேட் வருது. இது வந்து பாய்சனஸ் எஃபெக்ட். அது என்னது, ஹங்கர் எஃபெக்ட் கொடுத்துருது நண்பர்களே. ஹங்கர் எஃபெக்ட் கொடுத்தா என்ன செய்யுது, நமக்கு பசிச்சிக்கிட்டே இருக்குது, டென்ஷனாக வருது எனக்கு. அது வேறு மட்டும் இல்லாத அடித்தா 2 ஹார்ட் போகுது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க மனசாட்சி இல்லாமல்? அவன் ஒருத்தே ஸ்பானானா பரவாயில்ல, நிறைய பேர் ஸ்பான் ஆகி தொலைதானுங்க, கடுப்பாக வருது. ரைட்டு, இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கீழே இறங்கணும். இதுதான் பெரிய லஷ்கேவு. இந்த லஷ்கேவுக்கு கீழே ஏன்ஷியன் சிட்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கீழே விழுந்தோம்னா நமக்கு கதம். அதனால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகே ரைட்டு, இப்போதைக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் லூட் இருக்குது. அதை வச்சுட்டு இறங்கணும். என்ன ஆக போகுதுன்னு தெரியாது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கீழே ரொம்ப டேஞ்சர்லாம் கிடையாது. ஓரளவுக்கு தண்ணியான ஏரியாஸ் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. கீழே குதித்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் கல் இருந்துச்சுன்னா நம்ம மண்டை உடஞ்சிருமேன்னு பார்க்கேன். சரி, இருந்தாலும் கீழே குதித்து வந்துட்டேன். அதுக்கு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல புதுசாக ஒரு பாயை பார்த்தேன். ஷீல்டு தான் வச்சுட்டேனடா, அப்புறம் எதுக்குடா அடி விழுது? மனசாட்சி இல்லாதவனுங்களே.
பாருங்க நண்பர்களே, ஒரே அடியில் எவ்வளோ உயிரை குறைச்சி விட்டான்னு. இந்த ஸ்கெலிட்டன் கையில் கத்தியை கொடுத்தே விடக்கூடாது. இப்படி தான் பண்ணி தொலைச்சிடுவான். ரைட்டு, என்னதும் இல்லை, நம்மகிட்ட இருக்கிறது டேட் வச்சு தான் இனி சமாளிக்கணும். இவன் ஸ்லோவாக இருக்கான், அது வரைக்கும் சந்தோஷம். ஸ்கெலிட்டன் மாதிரி ஃபாஸ்ட்டாலாம் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா அவ்வளோதான் பொட்டியை போட்டிருப்போம் நமக்கு இதுக்குள்ளே. ரைட்டு, அவ்வளோதான் நண்பர்களே, முடிச்சு விட்டாச்சு. இன்னும் எத்தனை பேர்லாம் இருக்கீங்க என்னை போட்டு தட்டுறதுக்குன்னே இருப்பீங்களே கூட்டமாக. ரைட் நண்பர்களே, சாப்பிட்டு விட்டு கிளம்புவோம். ஏன்னா கொஞ்சமாவது அயன் தேவைப்படுது. நான் அயன் எடுக்கிறதுக்காகவே இந்த கேமுக்குள்ள வந்தேன். ஆனால் நான் வந்ததே பெரிய தப்பு நண்பர்களே. லஸ்கே ரொம்ப டேஞ்சருங்கிறது தெரியாமல் வந்து தொலைச்சிட்டேன். ஏன்னா நான் போட்டிருக்க மோட்ஸில் உள்ள மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கானுங்க அடிக்கிறதே. அதான் ஓகே. அதுவும் இந்த பறவை பாய், அந்த பேடுங்க, அந்த வவ்வால் மட்டும் வந்துட்டோம்னா டென்ஷன் எனக்கு ஏறிடுது சட்டுன்னு. ஏன்னா வர்றவன் சட்டுன்னு அடிக்கிறான், எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரில, மண்டைக்கு மேலே பறக்கிறான், எங்கேயாவது பறந்துக்கிட்டு அடக்கான். அடிச்சிட்டானா, எங்கே இருக்கானே தெரியாது. இந்த வந்துட்டானா, நைஸாக வருவாடா, தெரியும்டா. நைஸாக அப்படி வந்து நம்ம ஒரு கடி சட்டுன்னு ஒரு கடி கடிச்சிட்டு ஓடிடுறது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அயன் கிடச்சது நண்பர்களே. இப்போதைக்கு ஒரு 3 அயன் பண்ணியிருந்தேன், மைன் பண்ணியிருந்தேன். ஐயோ வாய் வேறு வளருதே. அதோட இன்னும் கொஞ்சம் மைன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் அயன்ஸ்லாம் இருக்கும், ஆனால் அதை தேடி பிடிக்கிறது தான் கஷ்டம். ஓகே நண்பர்களே, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு அயனும் மைன் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இப்போ ஒரு மான்ஸ்டரை கொண்டேன், அது வேற உள்ள ஜாம்பி தான். அவன் பேர் அயன் ஒரு ஜாம்பின்னு நினைக்கிறேன். இந்த வந்துட்டானுங்க. டே எங்கடா இருக்கீங்க சின்ன பாய்ஸ்? இவனுங்க தான் நண்பர்களே ரொம்ப ஸ்பானாவதானுங்க. இவனுங்க தான் கடுப்பை கிளப்பிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஓரளவுக்கு டீசெண்டாகவே அயன்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். அதுக்கடுத்து வீட்டுக்கு போய் என்னெல்லாம் வேலை இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல பயங்கரமாக இருக்குது நண்பர்களே. ஆனால் என்னெல்லாமும் இந்த செடியெலாம் சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். இப்போதைக்கு வேண்டாம், ஒரு காலத்தில் வந்தோம்னா எடுத்துகிட்டு போவோம். அயன்லாம் எடுத்தாச்சு. இங்கிட்டு திடீர்னுன்றா தண்ணி வருது. எங்கேருந்துடா வருதுங்க எல்லோரும்? ரைட்டு, ஓகே, கிடச்ச வரைக்கும் லாபம் எல்லாத்தையும் அள்ள வேண்டியதான். இதை வீட்டில் கொண்டு போய் வச்சு பார்ப்போம். ஓகேவா? வேறு ஏதாவது இருக்கிறதா? வேறு எதுவும் இல்லை நண்பர்களே. பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான பொருட்களை எல்லாம் கிராஃப்ட் பண்ண வேண்டிய முக்கியமான கட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா அயன் நம்மகிட்ட இப்போதைக்கு ஓரளவுக்கு இருக்குது டீசெண்டாக. மட்டும் இல்லை, வந்து மோடில் உள்ள ஒரு இதை கிராஃப்ட் பண்ணணும். அது வேறு ஒன்றும் இல்லை, கட்டிங் போர்டு எங்கே போச்சு? கட்டிங் போர்டு இருந்தால் நண்பர்களே நம்மளால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா புதுசான ரெசிப்டெல்லாம் கட் பண்ண முடியும். எங்கே இருக்கிறது? இந்த இருக்குது. இதை வந்து என்ன பண்ணணும்னா இன்னும் ஒரு 3 பிரிக்ஸ் அப்படின்னு வேணுமா? எங்கடா இருக்குது பிரிக்ஸ் அப்படிங்க? நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு 2 ட்ராப் டோரு தேவைப்படுது. இது என்னதுன்னே தெரில, இருந்தாலும் ஒரு வாட்டி செஞ்சு பார்ப்போமே. செஞ்சு பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? ஓகேவா? ரைட்டு, எங்கே போச்சு ட்ராப் டோரு? சிக்கிட்டான், தூக்கி. அவ்வளோதான். அதுக்கடுத்து பிரிக்கு சாப்ளிங் நண்பர்களே, தூக்கியாச்சு. இதை இரண்டையும் ஒன்றாக போட்டு கலவையாக உருவாக்குவோம் நண்பர்களே. எங்கே போச்சு? இது பிரிக் சாப்ளிங் தான் நண்பர்களே தேவைப்படுது. நம்ம ஸ்லாப் தேவைப்படுறதில்ல. சும்மா கையை வச்சுட்டு சும்மா நம்ம ஸ்லாப்பை ரெடி பண்ணிடக்கூடாது. ரைட் நண்பர்களே, நம்ம வந்து இதையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கடுத்து நம்ம இன்னொன்று பார்த்தோமே, அதையும் ரெடி பண்ணணும். அதுக்கு இங்கே தான் எங்கேயா இருக்கும். எங்கடா இருக்க? என்னங்க நண்பர்களே, அதுக்கு வந்து நிறையா உட்டு கேட்டானுங்க. சாப்ளிங்னு ஐயோ வாய் வேறு வளருதே. சாப்ளிங்னு உட்டு தான். ஓகே, ஏதோ ஒன்று, ஏதாவது சாப்ளிங்னு இப்படி தான் ஏதாவது குழப்பி விட்ருவேன் என்னத்தையாவது. ரைட்டு, சாப்ளிங்னா அந்த ட்ரீ தானே நண்பர்களே, ட்ரீயோடைய கன்றை தான் சாப்ளிங்னு சொல்லுவாங்க. நான் வாய் தெரியாமல் உளறிட்டு கிடக்கேன் உட்காந்து. சரி, இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மேலே வச்சுருக்கோம். இல்லைன்னா இதுக்கு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியாச்சு நண்பர்களே. நான் அந்த இடத்துல வச்சு பார்த்தேன், அது வந்து ஒர்க் ஆகலை. அப்படியும் இங்கே வச்சு பார்த்தேன், இங்கேயும் ஒர்க் ஆகலை. இது என்ன பண்ணணும்னே தெரில நண்பர்களே. இது ஓப்பனாக பண்ண முடியுமான்னு நினச்சேன். இதை இன்வென்ட்ரி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அது வேஸ்ட்டு. ஓகே, சரி நண்பர்களே, இப்போ மீட் எடுத்தாந்து நம்ம வெட்டி பார்ப்போம். ஓகேவா? நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் மீட் இருக்குது. அது வந்து வயிறுங்க டேம் பண்ணுறதுக்கான மீட். அந்த லெக் பீஸ் மாதிரி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? அது அதனால் அதை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, எடுத்து யூஸே பண்ணக்கூடாது. ரைட்டு, இவனுங்க இந்த ஃபார்மிங் மோல்டே கொடுத்த இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதுவும் கட்டிங் போல்டில் உட்கார மாட்டேங்குது. அப்புறம் தான் புரிஞ்சுது, மீட் மட்டும்தான் நண்பர்களே. மீட் மட்டும்தான் நம்மளால் இதில் கட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம பீஃப் வச்சு முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒன்றும் ஆகலையே. ஆமாம் நண்பர்களே, நைஃப் வச்சு கட் பண்ணணும். இது வந்து ஃப்ளிண்ட் நைஃபு. ஃப்ளிண்ட்டும் ஒரு ஸ்டிக்கும் இருந்தாலே போதும். ஃப்ளிண்ட் நைஃப் செஞ்சிடலாம். சம நண்பர்களே, நமக்கு போன் மீல் அதுக்கடுத்து 2 ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இது என்னன்னு தெரில. இது பெயர் என்னது? மின்ஸ்டு பீஃப். ஓகே ரைட்டு, மின்ஸ்டு பீஃப். நண்பர்களே செம்ம. இங்கே நமக்கு வந்து ஷீப்போடைய மீட் நிறையா இருக்குது. இதையும் கட் பண்ணி பார்ப்போம். இது வந்து இன்னொரு ரெசிபி கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் வாசித்து பார்த்தேன். அப்போல
ஓகே டேய். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேறு எதுவும் போன் மீல வச்சு வேறு ஒன்றும் செய்ய முடில. டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தேன், எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இல்ல. ஓகே நண்பர்களே, 10 தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சிக்கனமாக யூஸ் பண்ணணும். முதல்ல இதை வந்து ரெடி பண்ணுவான்னு நண்பர்களே. இதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணுமா? இது என்னதுடா இது பேர்? இதன் பெயர் குக்குடு மட்டன் சாப்ஸ். ஓகே, இதுக்கு என்ன என்ன வந்து பெட்டர்ன்னு பார்க்கணும். இது எதுக்காக யூஸாக இருக்கும்னு நம்ம தெரியாது பார்த்துக்கிட்டிங்களா? ஏதாவது ரெசிப்ட் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து சாதாரண மீட்டே ஓகே நண்பர்களே. எனக்கு தெரிஞ்சு அதான் குட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ஏதாவது ரெசிப்ட் செய்கிறதுக்கு நான் சொன்னேன்னா, டொமேட்டோ அதுக்கடுத்து கேபேஜ்லாம் எங்கே இருக்குன்னே தெரில. கொண்டு வரணும் எங்கேயாவது நம்ம தள்ளி போய் சர்வே பண்ணி. ஓகே சூப்பரு. இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் ரெசிப்ட்ஸ் தான் நமக்கு வந்து தேவைப்படுது. இதெல்லாம் வச்சு ஏதாவது ஹெல்த் எதுவும் கூடுமா, எனர்ஜி கிடைக்குமா, போர்ஷன்ஸோடைய ஒர்க் இது பண்ணால் சூப்பராக இருக்கும். மட்டும் இல்லை, வைவிங்கோடைய சேடில் செய்கிறதுக்கு நமக்கு சேடில் தேவை. ஆனால் சேடில் எங்கே இருக்குதுன்னு தெரில. ரைட்டு, நமக்கு இது வரைக்கும் சேடிலே கிடைக்கல நண்பர்களே. ஏதாவது ஒரு இடத்துல சேடில் கிடைக்கணும்னு வேண்டிக்காங்க. ஃபிஷ்ஷெல்லாம் வைக்க முடியாது போல். டிராபிக்கல் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு பார்க்குறேன், வைக்க முடியலை. சூப்பரு. ஓகே, இனி நம்ம அடுத்த வேலையை தொடங்குவோம். ஏன்னா இதே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாங்காது. ரைட்டு, அந்த மீட்டு குக்கும் அப்படி செம. 37 அயன் இருக்குது. நம்ம முதல்ல ஒரு அயன் ஆர்மர் செஞ்சு போட்டு விடுவோம் நண்பர்களே. எதுக்கும் நம்ம ஆல்ரெடி சும்மாவே அடி வாங்கி எத்தனை வாட்டி தான் சாகிறது சொல்லுங்கள். அதான் ஓகே வந்தாச்சு. அயன் ஆர்மரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு செஸ்ட் பிளேட் தேவைப்படுது. ஆனால் ஆல்ரெடி நம்மகிட்ட செஸ்ட் பிளேட் இருக்குது, பார்க்காம தெரியாமல் கிராஃப்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஷூவை மட்டும் கிராஃப்ட் பண்ணிவிட்டு நாம் போவோம். செஸ்ட் பிளேட்டு ஷூவும் செஸ்ட் பிளேட்டும் இருக்குது. நான் வந்து அதை ஞாபகமே வரல. அயனை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போதைக்கு அயன் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம புதுசாக அயன் இன்னும் மைண்ட் பண்ணிக்கணும். அதான் நமக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா இன்னும் நமக்கு நிறைய அயன் தேவைப்படுது. ஹாப்பர்லாம் செய்யணும்னா நிறைய அயன் தேவைப்படும் நண்பர்களே. அதனால் பக்கத்தில் ஏதாவது கேவ் இருந்துச்சுன்னா அங்கே போய் செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, நம்ம இருக்கிற இடத்துலையே வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய அயன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது எங்கே பக்கத்தில் இருக்குன்னு. ஓகே, இப்பொழுது பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிளம்பலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு 3 வகையான இது இருக்குது நண்பர்களே. அந்த வைவிங்கோடைய முதல்ல ஒரு டேகர் செஞ்சோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் இப்போதைக்கு 3 வகையில் ஒவ்வொன்று தான் இருக்குது. இன்னும் நமக்கு 2 தேவைப்படும் ஒவ்வொரு இதுலேயும். ரைட்டு, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏரோஸ் வேணும் நண்பர்களே. நம்ம போய் இப்போ 2 பேரும் டிஃபீட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நான் தெரியாமல் 2 பேரும் ஒன்றா நிற்க வச்சுட்டு வந்துட்டேன். அவனுங்க ஓவராக ஆடிட்டு இருக்கானுங்க. வில்லேஜ் பக்கம் வந்தானுங்கன்னா வில்லேஜில் எதுவும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டானுங்கன்னா நமக்கு கடுப்பாயிரும். ரைட் நண்பர்களே, வந்துட்டேன். இவனுங்க தான் நண்பர்களே ஃபயர் வைவிங்கு. 2 பேரும் தெரியாமல் ஒன்றா கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டேன். அவனுங்க என்னென்னா நம்மளை போட்டு பொலப்பலான்னு பொழக்கிறானுங்க. இதை மாதிரி தான் நண்பர்களே, மெதுவாக அடிக்கணும். ஆனால் சிக்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பொழந்துருவானுங்க. அதனால் கொஞ்சம் டேஞ்சரு. டேய் கீழே இறங்கி வாடா மண்டையா. ஏய் இங்கிட்டு வாடா. பார்த்தீங்களா 2 பேரில் யார் அடிக்கிறோன்னெலாம் தெரியாது. ஆனால் அடிக்கிறோம், அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. ஒவ்வொருத்தரையும் மெதுவாக தான் அடிச்சு ஒருத்தனுக்கே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச்பி கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எண்ணி வேணால் பார்ப்போம் ஓகேவா கடைசியில். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா பெட்டெல்லாம் போட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனை ஆல்மோஸ்ட் கொன்னுட்டேன் நண்பர்களே. அதனால தான் இப்போ பேசாமல் நிம்மதியாக தூங்குவோம் ஓகேவா. ஏன்டா கட் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா கடுப்பாயிருவீங்க நீங்களே. ஒரு 20 நிமிஷமாக ஒருத்தங்கிட்ட போராடி கடைசியில் அவனை கொன்னுட்டேன். ஆனால் செத்து போயிட்டேன். நானும் திரும்ப லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் இவனை வேற கொல்லணும். டேய் படுத்தாதடா மண்டையா ஓகேவா. எப்படியாவது இவனை போட்டு தள்ளணும் நண்பர்களே. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்படி தான் மெதுவாக வருவான், சட்டுன்னு அடிச்சிடுவான். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஓகேவா. இவனுங்க கிட்ட மட்டும் இல்லைன்னா நம்மளை போட்டு பொழந்துருவானுங்க. அதுக்கடுத்து ஃபாஸ்ட் பண்ணி விட்டேன் நண்பர்களே. பல அடிகள் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, நீங்களே பாருங்கள். பல வாட்டி செத்துருக்கவும் செய்வேன். ஏன்னா இவனுங்க படுத்துகிற பாடு அப்படி. ஏன்டா இப்படி பண்ணுற, பற்ற வச்சிருக்கான் நண்பர்களே. அதான் பெரிய பாடாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு குழி இருந்துச்சு நண்பர்களே. இந்த குழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவனெல்லாம் அடிச்சிருக்கவே முடியாது ஈஸியில். ரொம்ப நேரம் ஆயிருக்கும். அதனாலும் பரவாயில்ல, இப்போவும் ரொம்ப நேரமாக தான் ஆகுது. இருந்தாலும் ஒரு மனசாட்சி வேண்டாமா, என்னையை போட்டு இப்படி பொலப்பலான்னு பொழக்கிறான். அதுக்கடுத்து ஒரு வழியாக கடைசி அடி அவனை அடித்தாச்சு நண்பர்களே. மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் போராட்டங்களுக்கு அப்புறம் இவனை எப்பயோ முடிச்சு விட்டாச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இன்றைக்கி வேறு வாய்ஸ் கொடுக்கறதுக்குள்ளே என்னென்னமோ செய்யுது. ரைட்டு, ஓகே நண்பர்களே, நிறையா மீட்டு கிடச்சிருக்கு. இவங்கிட்ட இருந்த மீட்டு அதுக்கடுத்து ஏதாவது ஸ்கீல் கிடச்சிருந்துச்சின்னா அதுவும் சூப்பராக இருக்கும். இன்னும் நிறையா நம்ம வீட்டு பக்கத்தில் நிறையா வைவிங்ஸ்லாம் இருக்கானுங்க. அவனுங்கெல்லாம் போட்டு பொழக்கலான்னு பொழக்கணும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா 2 வைவிங்ஸ் தான் இருக்கானுங்க. அதாவது ஒரு பாய்சன் வைவிங்னு நினைக்கிறேன். அவன் பாய்சன் வைவிங்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு வைவிங்கும் இருக்கான். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு தோண்டாமல் போயிடக்கூடாது நண்பர்களே.
ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் கட்டியில் நிறையா அயன் இருக்கும் சொன்னேனா. இப்படி தான் நண்பர்களே, நமக்கு எங்கேயாவது புதைச்சி போட்டிருப்பானுங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம தான் மெதுவாக தோண்டி நொங்கு எடுக்கணும். ஓகேவா? ரைட்டு, சூப்பரு. நிறையா அயன் கிடச்சிது நண்பர்களே. இந்த ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி நான் ஒரு இடத்துல தோண்டினேன். ஆனால் அந்த அயனை எடுக்கிறதுக்குள்ளே நம்மளை கரடி பாய்ஸ் போட்டு தள்ளிட்டானுங்க. அந்த கரடி பாய்ஸை நம்ம போட்டு தள்ளிட்டோம் கடைசியில். ரைட்டு, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துகிட்டு வீட்டை பார்த்து கிளம்போம். இதுக்கு மேலே இங்கேருந்து அடி வாங்குறதுக்கு நான் ரெடி இல்லை. வேறு எவனாவது வந்து பொழந்துட போகிறான். அதுக்கடுத்து கிளம்பியாச்சு நண்பர்களே. ஒரு வழியாக மிதி வாங்கி அடி வாங்கி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதில் ஒரு எக்கு கிடச்சிருக்கு. இந்த எக்கை வீட்டில் போய் பொறிக்க வைக்கணும். அதான் ப்ராப்ளமே. 20 நிமிஷத்துக்கிட்ட ஆகும். அதுக்கடுத்து ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் 5ன்னு ஒரு இதெல்லாம் கிடச்சிது. அது என்னன்னு தெரியலை. அதையும் நம்ம வீட்டில் போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இப்போதைக்கு கிளம்போம். அதுக்கு முன்னாடி இவனுங்க இந்த இடத்துல செஸ்ட் இருக்கும் நண்பர்களே. அந்த லூட் அள்ளிட்டு போயிடும். இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? இந்த இடத்துல இன்னொரு இதுவும் ஸ்பான் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஸ்பான் ஆனதுனால கொஞ்சம் தூரம் தள்ளி ஸ்பான் ஆகிருக்கு. ஓகே, அதுவும் நல்லது தான். 2 அணம்லாம் ஒரு இடத்துல ஸ்பான் ஆகிடுச்சுன்னா நம்ம நிலமையை யோசிச்சு பாருங்கள் என்ன ஆகிருக்கும். ரைட்டு, இப்போதைக்கு எடுத்தாச்சு. ரேண்டமாக தான் ஸ்பான் ஆகும்னு நினைக்கிறேன். இது நல்ல வேலை, நம்ம திடீர்னு வீட்டு பக்கத்தில் எதுவும் ஸ்பான் ஆகக்கூடாது. அப்புறம் ஸ்பான் ஆகிட்டுனா நம்மளுடைய நிலமை சோழி முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து ஸ்பான் ஆகாது, வேலை ஓப்பன் பண்ணும் போதே ஸ்பான் ஆகிரும். செம்ம. இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக லூட்டு கிடச்சிருக்கு. அயன் நிறையா தந்துருக்கானுங்க பாய்ஸ். இதை வீட்டில் கொண்டு போய் போட்டோம் நண்பர்களே. இதுக்கு மேலே இங்கே நின்னோம்னு வச்சுக்கோங்களேன் சரி கிடையாது. செயின் செஸ்ட் பிளேட்டு, இது எதுக்கு யூஸ்னே தெரியலை. அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்துட்டேன் நண்பர்களே. வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு வெப்பனை கிராஃப்ட் பண்ண முடியுமா? நான் அப்போலேருந்து அலசி பார்க்குறேன், ஒரு வெப்பனையும் கிராஃப்ட் பண்ண முடியலை. நம்ம போட்டு தள்ளுறதுக்கு வேணால் நிறையா வச்சுருக்கானுங்க. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஒரு வெப்பனை கிராஃப்ட் பண்ணணும்னா இவ்வளோ கேட்குறானுங்க. இதுக்கு நான் எத்தனை வைவிங்க தேடி கொண்டோன்னு சொல்லுங்கள், எவ்வளோ டென்ஷன் ஆகும். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அதுக்கடுத்து சேடல், வைவிங் சேடல் செய்கிறதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சேடல் தேவை. ஐயோ கடவுளே, என்னால் முடியலை. அந்த சேடலை எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி எடுக்கணும். கடுப்பாக வருதே, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா முட்டையை 20 நிமிஷமாக காவல் காத்திருக்கிற நண்பர்களே. முட்டை வந்து உடையிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். ஒரு வழியாக 1 நிமிஷம் ஆயிடுச்சு. குலுங்குது, இன்னும் உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே, ஓப்பன் ஆகிட்டான். குட்டி பாய் வந்துட்டான். இனி இதை வச்சு அந்த கறியை நண்பர்களே டேம் பண்ண முடியும். டேம் ஆயிடுச்சு நண்பர்களே. பாயை டேம் பண்ணியாச்சு. இன்னும் இதுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு கொடுத்தா தான் இவன் வளருவான் டக்குன்னு. நின்னுங்க, இவனை எப்படியாவது பக்கத்தில் எவனா இருந்தாங்கன்னா பிடிச்சி அடிப்போம். நம்மகிட்ட இப்போதைக்கு மீட்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவனுக்கு ஃபுட்டு செய்கிறதுக்கே எல்லா மீட்டும் போயிடுச்சு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இன்னும் நம்ம நிறைய ஃபார்ம்லாம் வைக்கணும் நண்பர்கள். இந்த இடத்த க்ளீன் பண்ணிடணும் அடுத்த வீடியோவில். இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபார்மிங்க்கு போட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணணும். ஓகே டேய், வாடா தம்பி, உனக்காக நான் சோறு கொண்டு வந்திருக்கேன். நல்லா சோறு சாப்பிட்டு நல்லா புதுசு புதுசுன்னு வளரு. ஓகேவா? நீ வளர்ந்து உன்னைய வச்சு தான் இந்த வேர்ல்டையே ஆட்டி படிக்க போகிறேன். ஓகேவா? உன்ன மாதிரி இன்னும் இவன் வந்து ஃபயர் வைவிங் தானே. இவனை மாதிரி நம்ம லேண்டு, கிரவுண்டு, அதுக்கடுத்து பாய்சனு, விதர்ன்னு இருக்கான். விதர் நான் இது வரைக்கும் பார்க்கல. இந்த 3 வரையுமே நான் டைம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம தான் கிங்காக இருப்போம் அந்த இடத்துல. நம்மளை அடிக்கிறதுக்கு எவனும் இருக்க மாட்டான் இந்த இடத்துல. ஓகேவா? எத்தனை முட்டை இது வரைக்கும் இருக்குதுன்னு எனக்கு தெரில. விதர் வந்து எங்கே இருப்பான்னு தெரில. எண்டில் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா வேறு எங்கே இருப்பான்னு தெரியாது. ஓகே, நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மீட்லாம் எடுத்து இவனை வளர வச்சிட்ருக்கேன். ஆனால் இங்கே ஒரு கூத்து பண்ணி விட்டேன், நீங்களே பாருங்கள். அவனை மேலே ஏறிட்டேன், கொஞ்சம் வளர்ந்துட்டான். ஷூட் கொடுத்தேன், ஆனால் நம்ம வீட்டை நோக்கி ஷூட் கொடுத்துட்டதுனால பற்றிக்கிச்சு. அதனால் வேறு வழி இல்லை, திரும்ப எடுத்து மெதுவாக இப்படி தான் பண்ணிட்டுறணும். கடைசியாக அந்த ஒரு பிளாக் மட்டும் நம்மளை ஏன்டா அப்படி பண்ணுது பாருங்கள். கரெக்டாக அந்த ஒரு பிளாக் தேவைப்படுது, ஆனால் அது எங்கேயாவது விழுந்துடுது. இதுதான் நம்மளோட நிலமை. ரைட்டு, இனி டேட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நீட் பண்ணுவோம் நண்பர்களே. இது நம்ம கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது ப்ராப்ளத்தை பண்ணி விட்ருதோம் கடைசியில். ரைட் நண்பர்களே, இப்போதைக்கு போட்டு நம்ம இவனை பார்ப்போம். நிறைய இடத்துல குண்டும் குழியும் ஆக்கி விட்டேன் இவனால். ஆனால் பயங்கரமாக ஹெச்பி இருக்குது நண்பர்களே. நான் சாதாரணமாக நினச்சேன் இந்த பாயை, ஆனால் பயங்கரமாக ஹெச்பி வச்சுருக்கான். அதனால் இவன் கொஞ்சம் டேஞ்சர் தான். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு ஷேடல் தேவைப்படுது இவனை வச்சு ரைட் பண்ணுறதுக்கு. எதுக்கும் நம்ம பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது, அந்த வில்லேஜை போய் லைட்டாக அலசிட்டு வந்துடும். ஓகேவா? நம்ம வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் ஒரு 200 பிளாக் தான் தள்ளி இருக்கும், பக்கம்தான். அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகேவா? அப்படி ஒரு பார்வையா. இன்னும் இந்த இடம்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். அதுக்கடுத்து வந்துட்டேன் நண்பர்களே, வில்லேஜை நோக்கிய பயணம். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரவுண்ட் ட்ராகனுடைய நெஸ்ட்டும் இருக்குது. அதனால் கிரவுண்டு வைவிங்க அவங்ககிட்ட போய் மண்டே கொடுத்துடக்கூடாது வைவான்கிட்ட, அப்புறம் நம்மளை துப்பிடுவாங்க அடிச்சு. ரைட்டு, இப்போதைக்கு நைட் ஆகிடுச்சி வர்றதுக்குள்ளே. டேய் வழி விட்றா தம்பி. இப்போ தூங்கிட்டு நம்ம அடுத்த நாள் என்னெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. டேய்
இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம் நண்பர்களே. நமக்கு ஒரு சேடில் கிடைச்சா சந்தோஷம். ஏன்னா இந்த வீடியோலயே அவனை ரைட் பண்ணிடலாம். பார்ப்போம் கிடைக்குதா இல்லையான்னு. ஸ்லீப் ஆயிடுச்சு, தூங்கியாச்சு, எந்திச்சாச்சு. டேய் நின்னுங்கடா, நான் இன்னும் போய் பார்த்துட்டு வரேன். எங்கேடா இருக்குது, ஏதாவது சேடில் வச்சுருக்கீங்களாடா? செஸ்ட் இருக்கிற வீடாக பார்த்து தரணும் நண்பர்களே, இல்லைன்னா நம்ம ஒன்றும் இருக்காது. சும்மாவே இந்த வில்லேஜ் ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம வில்லேஜ் பயங்கர பெருசு நண்பர்களே. இதை பார்க்கும்போது நம்ம வில்லேஜ் மேசிவான சைஸ். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது உருப்படியாக லூட்டை கொடுங்கடா, சேடில் இல்லைன்னா வேறு ஏதாவது உருப்படியாக டைமண்ட் கிமண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும். எப்படி ஒரு நல்ல லூட்டாக கொடுங்க. ஆனால் பரவாயில்ல, நம்ம பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருக்குது. வில்லேஜர் திடீர்னு குறைஞ்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம வில்லேஜில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு வேலையில் ஆக்குப்பைடாக இருக்காங்க. ஆனால் இவனுங்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கானுங்க, ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கானுங்க. ரைட் நண்பர்களே, கொஞ்சம் பொட்டேட்டோஸ்லாம் கிடச்சிருக்கு. டேய் மண்டையனுங்களா, ஏதாவது வேலை பாருங்கடா. நம்ம இவனுங்களெல்லாம் பேசாமல் இங்கேயே வந்து அயன் ஃபார்ம்லாம் கட்டிடலான்னுங்க. எதுக்கு நம்ம அவ்வளோ தூரத்தில் நம்ம வில்லேஜ் பக்கத்தில் கட்டிக்கிட்டு? ஆனால் அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையான நேரம் அயன்லாம் கிடச்சிக்கிடும், எடுத்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டம். சரி, பின் காலத்தில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நதியோட கனெக்ஷன் தான் நண்பர்களே. நம்மளுடைய வில்லேஜ் பக்கமும் ஓடுற பார்த்தீங்களா ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் கூட ஓடுது பார்த்தீங்களா ஒரு ரிவர். அந்த ரிவரோட கனெக்ஷன் தான் இந்த வில்லேஜ் இருக்குது. அதனால் நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பக்கம் தான் ரொம்ப. அதனால் இவனை தண்ணியிலேனாலும் இந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு கிரவுண்ட் ட்ராகன் இருக்கான், அவனை மட்டும் போட்டு தள்ளிடணும். மிச்சப்படி நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இன்னும் எத்தனை ட்ராகன் பக்கத்தில் வைவிங்க, இது வேற வந்து வைவன் இருக்கான், அவனை மட்டும் எத்தனை வைவன் இருக்கான்னு பார்க்கணும். ரைட் நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இவனை வந்து ரைட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபை லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். அடுத்த ஒரு புது வீடியோட சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுவது IH Gaming.